இதான் பார்த்தல வளரு, பணம் திரும்ப கிடைச்சிருச்சே. பணம் மட்டும் கிடைக்காம போயிருந்தா நான் திருடி ஆயிருப்பேன்ல. என்ன பேச்சு பேசுனீங்க? இல்லாதவங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா இருக்கா? உன் நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? அப்பா, நீங்க வேணா இவளை நம்பலாம். எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நம்பிக்கையே இல்ல. பணத்தை திருடி எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கா. வீட்டுல இவ்வளவு பிரச்சனை பெருசாகி போலீஸ் வரைக்கும் போவோன்னு சொன்னதுனால இவளே சித்தார்த்த கூட்டிட்டு போய் திருடின பணத்தை எடுத்துட்டு வந்து பணம் கிடைச்ச மாதிரி நாடகம் ஆடுறா. ஐயோ, என்னம்மா இது? ஏதோ பட கதை மாதிரி பேசுறீங்க. இவ எப்படி பேசுறான்னு பாத்தீங்களாப்பா? பின்ன என்னம்மா, இப்படி எல்லாம் பேசினா நாங்க எல்லாம் தப்பானவங்க, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா? காசு இருக்குதுன்னு கண்ணை மூடின்னு ஆடாதம்மா. காசு பணம் எல்லாம் அப்படியே புட்டுன்னு போயிரும். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு. அப்பா, என்னால சகிச்சுக்கவே முடியலப்பா. பொம்மி உருவத்துல இருக்கிற இவ எப்படிப்பா இவ்வளவு அசிங்கமா பேசுறா? இத பாருமா, இது நாள் வரைக்கும் அவ என்னை எடுத்தெறிஞ்சு பேசினதே இல்ல. ஏதோ கோவத்துல டென்ஷன்ல நான் போறேன்னு சொல்வாளே தவிர அவளை பிடிச்சு வச்சிருக்கிறது நான் தான். எதுக்குப்பா? சித்தார்த் வேணுமா? சித்தார்த் உயிரோட வேணுமா? அவ மேல உயிரையே வச்சிருக்கிற இவங்கிட்ட பொம்மி செத்து போயிட்டா உயிரோட இல்லன்னு சொன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? அதை நினைச்சுக்கிட்டா பொம்மி இறந்ததுக்காக மனசுக்குள்ள அழுதுகிட்டு இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேமா. சித்தார்த்துக்காக பொம்மிக்காக நீங்க யோசிக்கிறது சரிதான். அதுக்காக இவ்வளவு சரின்னு நினைக்காதீங்க. இவ கண்டிப்பா தப்புதான். அத ஃபியூச்சர்ல ஒரு நாள் நீங்க புரிஞ்சுக்கிற நாள் வரதான் போகுது. பொம்மி வா. வேணாங்க. நான் சொன்னா கேளு. சொன்னா கேளுங்க. வேணாம். நான் சொல்றேன்ல, வா. அட வா. தாத்தா, பாட்டி. சித்து, பொம்மி, என்னப்பா? என்ன? சொல்றேன். தாத்தா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்டயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம்னு இருக்கேன். சொல்லுப்பா. பொம்மி போட்டியில ஜெயிச்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம். நம்ம ஷேர்ஸும் ஏறி இருக்கு, கடையோட வியாபாரமும் ஜாஸ்தி ஆயிருக்கு. இப்படி எல்லாமே செஞ்ச அவளுக்குன்னு ஏதாவது பண்ணணும்னு தோணுது தாத்தா. அதனாலதான் அவளுக்காக அவ பேர்ல ஒரு புது கார் புக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் தாத்தா. பண்ணலாம்ப்பா, அது நல்ல விஷயம்தான். என்னதான் பொம்மி போட்டியில ஜெயிச்சு வந்தாலும் கூட பண விஷயத்துல பிரச்சனை ஆனதும் எல்லாரும் அவளை எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்க தாத்தா. அவ மனசுடைஞ்சு போயிட்டா தாத்தா. அவ சந்தோஷத்துக்காக தான் நான் இதை செய்யறேன். சித்தார்த், அவளுக்கு தான் காரே ஓட்ட தெரியாதுல்ல. முதல்ல இருக்கிற காரை ஓட்டி பழகட்டும், அப்புறமா புக் பண்ணிக்கலாமே. எதுக்கு இவ்வளவு அவசரம்? கார் ஓட்டிட்டு தான் கார் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. வாங்கிட்டு அப்படியே ஓட்டி பழகிக்க வேண்டியதுதான். வண்டி இருந்தாதான் ஓட்டுறதுக்கு ஒரு தைரியம் வரும். எங்க எனக்கும் இப்போ வேணாம் தாங்க தோணுது. நான் வீட்ல தானே இருக்கேன், நான் எங்க போறேன்? நீ இப்படியே முடங்கி கிடக்காத. நீ அடிக்கடி நம்ம கடைகளுக்கெல்லாம் போகணும். அந்த நேரத்துல ஒவ்வொரு தடவையும் வெளியே போய் ஆட்டோ பிடிக்க எதுக்கு கஷ்டப்படணும்? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் இல்லாத நேரம் கடைக்கு போய் பணத்தை வாங்க போனேன். ஆட்டோல அவ்வளவு பெரிய தொகையை கொண்டு வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே ஆச்சு. இதுவே கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தா கார்ல பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்திருப்ப. பிளீஸ் பொம்மி, தயவு செஞ்சு மறுக்காத. உனக்கு கார் ஓட்டுறதுதான் பிரச்சனைனா நானே கூட இருந்து உனக்கு ஓட்ட பழக்கி விடுறேன். எங்க சொன்னா கேளுங்க. வேணாங்க. புருஷன்காரன் பிரியப்பட்டு கார் வாங்கி தரேன்னு சொல்றான். நீ என்னடா வேணான்னு சொல்ற? போமா, போய் வாங்கிக்கோ. சரிங்க பாட்டி. பாத்தியா, சொல்றவங்க சொன்னாதான் நீ கேக்குற, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற. வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். தாத்தா பாட்டி போயிட்டு வாமா. போங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. காரு வாங்க போறியா? காரு
போயிட்டு திரும்ப வர முடியாத அளவுக்கு பண்றேன். ஏங்க தயவு செஞ்சு இன்னொரு தடவை யோசிங்க. கார் எல்லாம் வேணாங்க. என்ன பூமி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நீ இப்படி ஒரு பெரிய விஷயத்த பண்ணதுக்காக உனக்கு பரிசு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. இத்தனை நாளா உன்னை வற்புறுத்தி இருக்கனா? நீயும் எத்தனையோ போட்டிகள்ல ஜெயிச்சிருக்க, நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்க. ஆனா இன்னைக்கு விஷயமே வேற பூமி. நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? தாடிக்காரன் தொலைஞ்சு போன துட்ட மீட்டு கொடுக்க இன்னும் அலைஞ்சான். அவனுக்காக நான் இதை கூடவா பண்ண மாட்டேன்? சரி, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஆனா ஒண்ணு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொல்லிட்டேன். இப்படி பயந்துகிட்டு எதுவுமே பண்ணாம இருக்கிறத விட ஒரு தடவை இறங்கி பாத்துறணும் பூமி. கார் ஓட்டுறதெல்லாம் சாதாரண விஷயம். பொண்ணுங்கெல்லாம் இன்னைக்கு விண்வெளிக்கே போயிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. டேய், மேடம் இத கரெக்டா முடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. மனசுல வச்சுக்கோங்க. சரிண்ணா. அவன் ஒருத்தன், நம்ம 3 பேரு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடலாண்ணே. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவ காலிண்ணே. அம்மா தாயே, பரதேவதையே, அந்த பொம்மையோட ஆவிய எப்படியாவது இதுல கொண்டு வந்து சேர்க்கணும். அவளை நான் கட்டுப்படுத்திய தீரணும். நீ ஒன்னும் கவலைப்படாத, பூஜை நல்லபடியா முடியும். பொம்மையோட ஆவிய இதோ வச்சிருக்கேன் இந்த டப்பா, இதுல அடைச்சு தர்றேன். கொண்டு போய் கடல்ல வீசிரு. சரிங்க சாமி, சரிங்க சாமி. டேய், கார் வந்துச்சுடா. இந்த செல்ல வச்சுக்க, எல்லாமே பேசுற மாதிரி பண்ணிடலாம். என்ன சரியா? ஐயோ, அங்க பாருங்க. சார், என்னாச்சு சார்? சார், அட பாவி, ஏன்டா அப்படி பண்ண? ஏய், வாங்கடா. இது வரணும். சீக்கிரம் வாங்க. ஐயோ, ஏய், ஐயோ. பொம்மி வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னடா 2 பேரும் ஒரே மாதிரி விழுறோம். பாரு, பொம்மி, வெற்றி வெற்றி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. இனி நிரந்தரமா அவளுக்கு சிறைவாசம் தான். யார் எனக்கு எதிராக பூஜை பண்றது? வந்துட்டியா?
மந்திரத்தோட வீரியம் தாங்க முடியாம வந்துட்டல்ல, எப்படியாப்பட்ட ஆவியையும் அடக்குறவனா? நான் துர்சக்தி கிடையாது, நல்ல நோக்கத்தோட தான் இந்த பூஜைக்கு வந்திருக்கேன். என்ன கட்டுப்படுத்துற சக்தி உனக்கு கிடையாதுடா. அதையும் பார்த்தரலாம். ஓம் காளி. உன்னை என்ன பண்றான் பாரு. ஓம் கிரீம் கிரீம் தாயே. என்னையோ உதைக்கிறியா? உன்னை என்ன பண்றான் பாரு. மம்மி என்ன விட்டுரு மம்மி. விட்டுருமா. வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ அவ சாதாரண ஆவி இல்ல, அவ சொன்னது நிஜம். இவ துஷ்ட சக்தி இல்ல. இவகிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கணும்னா என்னை விட பெரிய வித்தக்காரங்களை தான் பார்க்கணும். இல்லன்னா உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அழிச்சிருவா. நீங்க எங்கேயாவது கேரளாவுக்கு போய் பெரிய நம்பூதிரி யாராவது பாருங்க. மம்மி 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 என்னாச்சு மம்மி? மம்மி எந்திரி மம்மி. மம்மி 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 எந்திரி மம்மி. டாக்டர் டாக்டர். மம்மி மம்மி எந்திரி மம்மி. மம்மி மம்மி மம்மி. சார் இங்கே இருங்க, உள்ள யாரும் வரக்கூடாது. மம்மி. டாக்டர் என்ன பிரச்சனை? டாக்டர் வர வழியில ரவுடிங்க வந்து அவளை அட்டாக் பண்ணாங்க டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். உனக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னப்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது. ஐயோ, இப்ப மறுபடியும் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இல்ல உனக்கு ஒண்ணும் ஆகாத. உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன் பூமி. நான் பார்த்துப்பேன். பூமி நீ அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து உழைச்சு வந்தவன். உனக்கு எதுவுமே ஆகாது. உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். பூமி உனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் வருது? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன் பூமி. நீ கண்டிப்பா பொழைச்சிருவ பூமி. கண்டிப்பா நீ பொழைச்சிருவ. எங்க காணோம்? என்னப்பா புது காரை வாங்கிட்டு வந்ததும் பூஜை போடுறதுக்காக வெயிட் பண்றீங்களா? இவன் வேற இதெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. என்ன அஞ்சல
இவ்வளவு நேரமா ரிங்கு போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறானே. கார் வாங்கினாங்களா இல்லையா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. சித்தார்த், என்னாச்சு? கார் எடுத்துட்டீங்களா இல்லையா? எப்ப வரப்பா? இங்க ஒரு பிரச்சனை தாத்தா. என்னப்பா? என்ன பிரச்சனை சொல்லு. சரிப்பா, நீ போய், நாங்க உடனே அங்க வரோம். அவ காலின்னு நினைக்கிறேன். என்னங்க என்னாச்சு? சித்தார்த்தும் பொம்மியும் போன போது ரவுடிங்க அங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதுல பொம்மி கொஞ்சம் ஹெவியா அடிபட்டு இருக்கான். அதனால ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கான். அஞ்சல, வா நம்ம உடனே என்னன்னு போய் பாப்போம். சரி வாங்க போலாம். ஆமா, எந்த ஹாஸ்பிடல்? மாங்க் ஹாஸ்பிடல்மா, மாங்க் ஹாஸ்பிடல். சரிங்க வாங்க போலாம். என்னாச்சுன்னு தெரியலையே. சரி நம்மளும் போலாம். சரியான தண்ட சோத்து தடி பசங்க. ஒரு வேலையாவது உருப்படியா செய்யறாங்களா? மொத்தமா முடிச்சிட்டு வாங்கன்னா இப்படி ஏதாவது ஒண்ணு சொதப்பிட்டு வராங்க. இனிமேதான் பிரச்சனை பெருசா வெடிக்க போகுது. சாரிமா. சரி வாங்க, முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போவோம். இல்லன்னா நம்ம மேல சந்தேகம் வரும். சார், உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சார். உனக்கெல்லாம் கண்ணே இல்லையா? சாமி சாமி, உனக்கு நான் அந்த பொண்ணுக்கா இத்தனை சோதனைகள் வரணும்? எனக்கு ஏதாச்சுன்னா நான் தாங்கிப்பேன். எதுக்கு அவளை இப்படி சோதிக்கிற? பிளீஸ் பிளீஸ், தயவு செஞ்சு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவளை காப்பாத்திரு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒண்ணு ஆகாதடா, கவலைப்படாத. அழாதடா. என்னடா? ஒண்ணு ஆகாதடா, ஒண்ணு ஆகாதடா, பதட்டப்படாதடா. நீ தைரியமா இருடா, எதுவும் ஆகாது, நம்பிக்கையோட இருடா. தாத்தா, அவனுக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. அவனை பேச்சு மூச்சு இல்லாம கொண்டு வந்து சேர்த்த தெரியுமா? என்ன காப்பாத்த போய் தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு தாத்தா. ஐயோ, என்னையே எனக்கு பிடிக்கல தாத்தா. நான் பக்கத்துல இருந்து என்னால அவளை காப்பாத்த முடியல தாத்தா. எனக்காக உயிரை படைய வச்சு அவனை காப்பாத்திருக்கா தாத்தா. அவன் இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னு கூட எனக்கு தெரியல தாத்தா. அந்த ரவுடிங்களா கத்தியோட வரும்போது அவதான் என்ன எச்சரிக்கை பண்ணி காப்பாத்தினா. அதுக்கப்புறம் அந்த படுபாவிங்க அவனை தள்ளி அவன் தலையில கல்லு பட்டு இப்படி ஆயிடுச்சு தாத்தா. இன்னும் கொஞ்சம் அடிபட்டிருந்தா கூட அந்த இடத்துலயே உயிர் போயிருக்கும் தாத்தா. எனக்காக, என்ன காப்பாத்துறதுக்காக அவன் உயிரையே விட துடிச்சிட்டான் தாத்தா. ஐயோ மம்மி, உனக்கு போயா இப்படி எல்லாம் ஆகணும்?
நான் என்ன பண்ணுவேன்? வணக்கம் டாக்டர். பூமிக்கு என்னாச்சு டாக்டர்? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா தலையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. அதனால கண்ணுக்கு போற நரம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நரம்புகள் எல்லாம் நுண்ணிய மயிரிலை மாதிரி இருக்கும். அதுல அடிபட்டா ரெக்கவர் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், அவங்களுக்கு மறுபடியும் கண் பார்வை வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 99% சான்ஸே இல்லை. டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். இந்த உலகத்துல எந்த உலகி கூட்டிட்டு போனாலும் சரி, எப்படியாச்சும் பெரிய ட்ரீட்மெண்ட் இல்ல ஃபாரின்ல இருந்து டாக்டர் வர வச்சு அவளை சரி பண்ணுங்க டாக்டர். என்ன இப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு எவ்வளவு தூரம் விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதனால வேர்ல்ட்ல இருக்கிற மொத்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு இங்கேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எங்க போய் எந்த டாக்டர் கிட்ட கேட்டாலும் சரி, இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேனோ அதை தான் அவங்களும் சொல்லுவாங்க.